ராஜேஷ், தற்பொழுது நிபந்தனை இன்றி இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தாவேகாவுக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகமாக முன்வந்து அவர்களுக்கு முக்கிய பதவிகள் எதுவும் வழங்கப்பட வாய்ப்பிருக்குமா? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தங்களுடைய முதல் மாநாட்டிலே தங்களை நம்பி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தங்களுக்கான ஆதரவு இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கையை விடுதலை சிறுத்தைகள் முதலில் முன்னெடுத்திருந்தாலும் தன்னுடைய முதல் மாநாட்டில் விஜய் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அளிப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார். இன்னொன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்குமே சரி, அல்லது கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் இரண்டு கட்சிகளுக்குமே விஜய் என்பது விஜய்க்கும் அந்த இடதுசாரி கட்சிகளுக்குமே ஒரு நெருக்கம் இருக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குமே ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களும் இந்த ஆட்சியில் பங்கு வகிக்க வேண்டும் என்பது விஜயனுடைய நோக்கமாக இருப்பதாகத்தான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்மிடையே பேசும்பொழுது தெரிவித்திருந்தார்கள். நிச்சயமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நிச்சயமாக இருவருக்குமே, அதாவது இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கான பங்கு அளிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இடதுசாரிகள் அதை ஏற்றுக்கொண்டாலும் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் வெளியிலிருந்து தங்கள் ஆதரவை தெரிவிப்பதாகவும் எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது என்று அவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தன்னுடைய ஜனநாயக கடமையை நிகழ்த்தியிருக்கிறார்கள், மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் எந்த விதத்திலும் ஏமாந்து போயிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் எந்த விதமான நிபந்தனையும் அவர்கள் விதிக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கான அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அளிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. ராஜேஷ், பிசிக்கு ஆதரவளிக்க இருப்பதாக தகவலும் கிடைத்திருக்கிறது. சுந்தனை செல்வன் தாவேகா மீதும் தாவேகாவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில பிசிக தாவேகாவுக்கு ஆதரவளிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அரசியல் ரீதியாக அதை எப்படி பார்க்கலாம்? தனலட்சுமி, குறிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியை எடுத்திருந்தாலும் அந்த அரசியல் கட்சியில் ஒரு விமர்சனம் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பான ஒன்று. எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கக்கூடும். அப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அவர்கள் இருந்துதான் ஆக வேண்டும். சிந்தனை செல்வனை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதிமுக திமுக இருவர்களும் இணையும் பொழுது அவர்கள் இணைந்து ஆட்சியை அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது அது செய்திகளாக தொலைக்காட்சிகளில் வெளியாகும் பொழுது சிந்தனை செல்வன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதாவது இரண்டு திராவிட கட்சிகள் தாவேகாவிற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் Chennai Silks in Summer Mega Sale.